நேற்று நள்ளிரவில் சென்னை ரிப்பன் மாளிகை முன் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்துள்ளனர். சென்னையின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள தனியார் நிறுவனத்திற்கு மாநகராட்சி ஒப்பந்தம் வழங்கியதை எதிர்த்து அந்த மண்டலங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரவு பகலாக சென்னையின் முக்கிய பகுதிகளில் 150 நாட்களை கடந்து இவர்களின் போராட்டம் நீடிக்கிறது. இந்நிலையில் சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டம் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு சில இடங்களில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் வாகனங்களில் அழைத்து செல்லப்பட்டு வெவ்வேறு இடங்களில் உள்ள மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு சிலரை காவல்துறையினர் பேருந்துகளில் அழைத்து சென்று வெவ்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் நள்ளிரவில் இறக்கிவிட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது.